One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கைது நடவடிக்கைக்கு தான் அஞ்ச மாட்டேன், இதனை சட்டப்படி எதிர்கொள்வேன், இது ஒரு பொய் வழக்கு, அரசின் திசை திருப்பல் முயற்சி என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மாநிலம் முழுவதும் திமுகவினர் போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிற காட்சிகளை பார்க்கிறோம். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்று காலையிலிருந்தே பரபரப்பான காட்சிகள் அரங்கேறி கொண்டிருக்கிறது. சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவரது வீட்டுக்கு காவல்துறை குவிக்கப்பட்டு காவல்துறை வருகை தந்தது. தொடர்ந்து அவரது குடும்பத்தாரிடமும் முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியனிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி உதயநிதி ஸ்டாலின் அதன் பிறகு உதயநிதி ஸ்டாலினிடம் விலக்கி கூறப்பட்டு தற்போது அவர் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். தஞ்சை போலீசாரால் கைது செய்யப்பட்டு தற்போது அழைத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கிறார். தற்போது திமுகவினர் பல்வேறு இடங்களிலும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. தமிழகத்தின் பல பகுதிகளிலும் திமுகவினர் போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள். இது திசை திருப்பல் முயற்சி, இது ஒரு பொய் வழக்கு, மேகதாது விவகாரத்தை திசை திருப்ப அரசு முயற்சிக்குது என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். காட்சிகளை பார்க்கிறோம். மற்றொரு பக்கம் தொண்டர்களை பார்த்து உதயநிதி கையசைக்கும் காட்சி, இன்னொரு பக்கம் காவல்துறையோட வாகனத்தை நகர விடாமல் திமுகவினர் சூழ்ந்து கொண்டு மறியல் செய்யும் காட்சி. தமிழ்நாட்டோட பல்வேறு இடங்களிலும் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் இறங்கி இருக்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினோட கைது தொடர்ந்து பல்வேறு பரபரப்பான நிகழ்வுகள் அரங்கேறுது. காட்சிகளை பார்க்கிறோம். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரோட கைதை கண்டித்து தமிழ்நாட்டோட பல்வேறு பகுதிகளிலையும் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் இறங்கியிருக்கிறாங்க. பல்வேறு இடங்களிலையும் சாலை மறியல் போராட்டங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மற்றொரு பக்கம் முன்னாள் முதல்வர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் OPS கைது செய்யப்படும் காட்சிகளை பார்க்கிறோம். இது ஒரு பொய் வழக்கு என்று கூறுகிறார் உதயநிதி ஸ்டாலின். இதற்கெல்லாம் தான் அஞ்ச மாட்டேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். தனது கைது நடவடிக்கையை காமெடியாக பார்ப்பதாக தெரிவித்திருக்கிறார். இது ஒரு ரீல்ஸ் ஆட்சி, முதலமைச்சர் முதல் அமைச்சர்கள் வரை அனைவரும் ரீல்ஸ் வெறி பிடித்து இருக்கிறார்கள் என்று கடுமையான விமர்சனங்களை கைது நடவடிக்கையின் போது முன்வைத்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். இது ஒரு பொய் வழக்கு, சட்டப்படி இதை எதிர்கொள்வேன் என்று தெரிவித்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின் கைது தமிழகம் முழுக்க திமுகவினர் மத்தியில ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறத பார்க்க முடியுது. பல்வேறு இடங்கள்லையும் சாலை மறியல்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. திமுகவோட முக்கிய நிர்வாகிகள் கைது செய்யப்படுறாங்க சாலை மறியல் போராட்டங்கள்ல. தற்போது அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்று காலை முதலே பரபரப்பான காட்சிகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் இல்லத்திற்கு காவல்துறை குவிக்கப்பட்டிருந்தது. முன்னதாக நேற்று தஞ்சாவூர்ல காவிரி பிரச்சனை தொடர்பாக திமுக ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முதல்வர் விஜய் குறித்தும் த்ரிஷா குறித்தும் உதயநிதி ஸ்டாலின் அவதூறாக பேசியிருக்கிறார் என்று தொடர்ந்து கண்டனங்கள் எழுந்து வந்தன. அதனைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க தாவேகாவினர் உதயநிதி ஸ்டாலின் மீது காவல் நிலையங்கள்ல புகார் அளிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில தஞ்சையில பதியப்பட்ட வழக்கின் அடிப்படையில் தஞ்சை காவல்துறை உதயநிதி ஸ்டாலினை கைது செய்திருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது தஞ்சாவூருக்கு அழைத்து செல்லப்படுவதாக தெரிகிறது. பல்வேறு இடங்களில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இவற்றையெல்லாம்
சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, மின்சார கட்டண உயர்வுகள், விவசாயிகள் பாதிக்கும் தொல்லைகள், இவற்றையெல்லாம் திசை திருப்பாதே. தமிழக அரசே, பொய் வழக்கு போடாதே. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, மின்சார கட்டண உயர்வுகள், விவசாயிகள் பாதிக்கும் தொல்லைகள், இவற்றையெல்லாம் திசை திருப்பாதே. தமிழக அரசே, பொய் வழக்கு போடாதே. ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், திமுகவின் ஆர்ப்பாட்டம், தளபதி படையின் ஆர்ப்பாட்டம். One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University.